பண்ணுறீங்க? செப்பல் மெலிசிட்டு வைக்கலான்ட்டு எடுத்து போட்டுட்ருக்கேன். செப்பல் லேடிஸ்க்கலான்ட்டா பாருங்க, 250 ரூபா, 250 ரூபாய். அதாவது சாமி சேலை 250 ரூபா. செப்பல் போடுங்க. இந்த கவரு கவர் வந்து சின்ன கவராக கட்டுங்க. அதிகம் பெருசாக வேணால் சின்னதாக கட்டுங்க. ஸ்க்ரீன் இது பண்ணுங்க, நான் உட்காந்துருக்கேங்க. எந்த ஒரு தொழில் பண்ணால் மறைமுகம் இருக்க வேண்டியிருக்கு. மறைமுகம் இல்லைன்னா அப்புறம் நம்மளை சோழி முடிச்சு விட்ருவாங்க. கண்ணு வச்சே கொண்டு வருவாங்க. என்ன ஏற்கனவே கண்ணு வச்சு யூடியூப் இருக்கிறேன்ட்டு நம்ம கண்ணு வச்சு கருக்கி ஒரு வழி பண்ணிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் மறைமுகமாக இல்லைன்னா இதுக்கு ரோட்டு முன்னாடி தான் நிறைய பேர் பார்க்குறாங்க, வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு போயிடலாங்க. ஏண்ணா அது என்னமோ சில பேர் நம்ம கடைக்கு வரக்கூடாதுன்னு இருப்பாங்களாட்டுக்கு. வேடிக்கை மட்டும் நம்ம வேடிக்கை பொருளுக்கு, அதாவது யூடியூப்லையுமே அப்படி தான், அப்புறம் கடைக்குமே அப்படி தான் வேடிக்கை பொருள் ஆகிட்டு இருக்கிறோம். நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். சரி பார்ப்போம், காட்டுங்க. அப்படி ஒன்று இப்படி ஒன்று கட்டுங்களேன். தொங்க விட்டு, நான் என்ன சொல்கிறேன்னு தொங்க விட்டு கட்டி விடுங்க. அந்த கொக்கி இருக்குமே அங்கே பின்னாடி பாருங்க. அந்த இதில் தொங்க விடுங்க, அந்த கதவு மேலே தொங்க விட்டு லைனாக ஒவ்வொன்றா இது பண்ணுங்க. ரேக்கில் தொங்க விட்டு இது பண்ணுங்க. ரைட்டு. அதில் ஒன்று தொங்க விட்டிங்கன்னா அப்புறம் லைனாக கட்டி விட்டுடலாம். சில பேர்த்துக்கு நாங்கள் வேடிக்கை பொருள் ஆகிட்டு இருக்கிறோம். நான் வேடிக்கை பொருள் காட்சிக்காக நாங்கள் இல்லை. அந்த மாதிரி வேடிக்கை பார்க்குற ஆளுக்கு இருந்தால் நம்ம யூடியூப் சேனலுக்கு, கடைக்கு வராதிங்க, யூடியூப் சேனலுக்கு வர வேண்டாம். நான் சப்ஸ்கிரைப் தூக்கிட்டு நீங்கள் வெளியே போயிட்டே இருக்கலாம். அதான் நம்பி வந்தால் வாங்க, நாங்கள் நம்பி தான் இது பண்ணுறோம். எங்கள் வேடிக்கை பொருள் பண்ணாதீங்க. சில பேர் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப அலங்காரமாக இருக்குட்டு இனிமேல் அப்படி நினைக்க வேண்டாம். அப்படி ஒன்று இப்படின்னு கட்டணும். கட்டி விடுங்க. அப்படியே ரெண்டு செட்டாக கட்டுங்க. இந்த இருக்கிற சேலையில் மேக்ஸிமம் எங்ககிட்ட இருக்குது. பாருங்கள், மெயின் ரோட்டில் தான், சொந்த கடை தான். சில பேருக்கு நாங்கள் வேடிக்கை பொருளாக ஆகிட்டு இருக்கிறோம். அது மறுபடியும் சொல்கிறேன். இப்போதைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறோம். எங்களை வேடிக்கை பொருள் ஆக்க வேண்டாம்.
செப்பல் எத்தனை செப்பல் சிக்க வைக்கிறீங்க? இல்லை எத்தனை ரூபா செப்பல் அது? இல்லை 100 ரூபா. 100 ரூபா. வெளியே கட்டில் எடுத்து போடலாமா? கட்டில் போட்டு ஆப்பரில் எடுத்துன்னு போட்டு அடிச்சிடலாமா? இப்போ வேண்டாம். கட்டில் போட்டால் அந்த அளவுக்கு ஆளுங்க வந்தால் எடுத்து போடுறது பலனு. சும்மா எடுத்து போட்டு இது பண்ணால் கட்டில் இப்போ இந்த நேரம் எடுத்து போட்டு ரோட்டு முன்னாடி தானே எடுத்து போட்டா ஆப்பர் ரேட்டுன்னு சொல்லி அடிச்சு அடிக்கலாம்ல. அந்த வேடி பொருள் பார்த்து பண்ணிடுவாங்க. அது அந்த வேலையாகாது. ஆமாம். இந்த சேரி 250 ரூபாங்க. இது 100 ரூபாங்களா செப்பல்? நீ பார்த்து போடுங்க. சேரகான் வாக்காரு சின்ன குழந்தைங்க செப்பல். அனைத்தும் உள்ளது. சின்ன குழந்தைங்க செப்பலும் இருக்குது. எப்படிங்க? எப்படியே கட்டி விடுங்க. 2-3 பீஸ் எப்படியே கட்டி விடுங்க. அப்புறம் பார்த்துக்கலாம். எப்படி கட்டுங்க. அதாவது உயரமாக இது பண்ணுறக்கு அப்போ இங்கெங்கே அப்படி இது கட்டிடுங்க. சின்னதாக கட்டுங்க. நீங்கள் மேலே கட்டிருக்கு, மேலே கட்டினா அது இதாகு. சின்ன கட்டாக இங்கே கட்டு போட்டு எப்படி சின்னதாக கட்டுவீங்க? இப்படியா? அப்படி சின்னதாக கட்டினா தான் உங்களுக்கு இதாகு. கட்டும்போது சின்னதாக கட்டுங்க. இப்படி மேலே போட்டுருக்காங்க. கட்டும்போது சின்னதாக கட்டுங்க. இப்போ நீங்கள் அந்த அமைப்பு அந்த மாதிரி பண்ணியிருப்பீங்க. கட்டும்போது சின்னதாக கட்டுங்க. ஆமாம். அது எங்கேயும் கிடைக்கல. எங்கேயும் கிடைக்கல. அது ஆன்லைன் புக் பண்ணணும். என்னமோ ஆன்லைன் புக் பண்ணணும். கீழே வச்சு பண்ணுங்க. சின்னதாக கட்டி விடுங்க. வரமாட்டேங்குது. சின்னதாக கட் பண்ணுங்க. ஐடியா வர மாட்டேங்குது. இல்லை அதிலே கட்டி விடுங்க. சரி நண்பர்களை மீண்டும் சந்திப்போம்.